அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான வேளையில் என் குழந்தைகள்லாம் படிப்பில் மட்டுமல்ல ஆய கலைகள் 64லும் வல்லவர்கள் என்பதை நிரூபிக்கும் முகத்தான் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக உள்ளது. பெற்றோர்கள்லாம் ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கு. அதனால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்கள் முன்னாடி பேசி நான் முடிச்சுக்கிறேன். நம்ம இங்கே நான் ஏஐஓவாக பணியாற்றியிருக்கோம், பள்ளிக்கூடத்துக்குலாம் வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பான நிர்வாகிகள், திறமையான தலைமை ஆசிரியர்கள், அதை விட திறமையான ஆசிரியர்கள். நாங்கள் விசிட்டு ஸ்கூலுக்கெலாம் போனோன்னா நாங்கள் கேள்வி கேட்போம், பசங்க என்ன கேள்வி கேட்பாங்க, திருப்பி ஏதாவது விடுக சொல்லி மேம் நீங்கள் விடுகதைக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா சொல்லுங்கன்னு என்ன கேள்வி கேட்பாங்க. திரும்பி பசங்க எனக்கு தெரியல நீயே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ அது போன்ற சிறப்பானது ஒரு பள்ளி, உங்களுக்கே தெரியாது. அது மேலும் மேலும் வளர இறைவனை வாழ்த்துகின்றேன். நம்ம என்ன நம்மளும் அந்த குழந்தை பருவத்தை கடந்து தான் வந்திருக்கோம் இல்லைங்களா. குழந்தைங்கன்னா குறும் பண்ண தான் செய்யும், அம்மா தானே, நம்மளும் குறும் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். நம்ம மாமா பட்ட திட்டு அடியெல்லாம் வாங்கிட்டு தானே வந்திருக்கிறோம். ஒட்டக சிவிங்க இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோ உயரமாக இருக்கும் இல்லைங்களா. அது குட்டி போட்டுருங்க, அந்த உயரமாக இருந்தது. அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்த குட்டி அப்படியே மயக்கமாக கிடக்கும். பிறந்த குழந்தை தானே அது. இந்த ஒட்டகச்சிவிங்க என்ன தெரியுங்களா பண்ணோம், காலில் 2 உதைக்கும் அந்த குட்டியை. அது அப்படியே எந்திரிக்கும், திருப்பியும் விழுந்துக்கும், படுத்துரும், திருப்பி 2 உதைக்கும், திருப்பி எழுந்துடும், படுக்கும். அது எழுந்துச்சு ஓடுற வரைக்கும் ஒட்டகச்சிவிங்க அதை உதைக்க செய்யும். ஏன் தெரியுமா, அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த குட்டியை அப்படியே படுத்துருந்துச்சுன்னா காட்டு புண்ணெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும். ஆமாம் தானே. அதனால் சில சமயங்கள் நம்மளும் நம்ம குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருக்கணும் சில விஷயங்கள் இல்லையா. சைக்காலஜி என்ன தெரியுமா சொல்லுது, உங்கள் பிள்ளைங்க 4 பொருள் கேட்டால் 3 வாங்கி கொடுங்க, 1 வாங்கியே கொடுக்காதீங்கன்னு சொல்லுது. ஏன்னா அப்போ தான் அவன் அந்த ஏமாற்றம் என்னன்னு தெரியும் அவனுக்கு. அந்த மண்ணிலை அவன் பழகிக்கணும் இல்லையா. நம்மளாம் என்ன செய்கிறோம், ஆகா நமக்கு தான் கிடைக்கல, நம்ம பிள்ளைங்களாச்சும் கேட்டு வாங்கி கொடுக்கலாம், 1 கேட்டால் 2 வாங்கி தரோம், இன்றைக்கே வாங்கி தரோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஏமாற்றம்னு என்னன்னே தெரியாமே போயிடும். ஸோ தயவுசெய்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்காம விடுங்க, அவன் ஏற்றுக்கிறதுக்கு பழகுங்க. அதே போல் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, சாயந்தரம் ஸ்கூல் விட்டு போகிறாங்க பிள்ளைங்க. ஒரு தாத்தா பலூன் விற்கிறார் வெளியில், பிள்ளைங்க வாங்கி வெடிக்கிறாங்க, பறக்க விட்றாங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பொண்ணு பார்த்துட்டே நிற்கிறா. பார்த்துட்டு நம்ம தாத்தா சட்டையை பிடிச்சி இழுக்கிறா. அப்படி திரும்பி பார்க்குறாரு. கண்ணே தாத்தா என்னன்னு கேட்குறாரு. தாத்தா சிகப்பு கலர் பலூன் உயரமாக பறக்குமா? ஓ பறக்குமே. பச்சை கலர் உயரமாக பறக்குமா? ஓ பறக்குமே. மஞ்சள் கலர் பலூன் உயரமாக பறக்குமா? ஓ பறக்குமே அப்படின்றாரு. கருப்பு கலர் பலூனும் உயரமாக பறக்குமான்னு கேட்குறா. இப்படி பார்க்குறாரு அந்த குழந்தைய, கொஞ்சம் கருப்பாக இருக்கா, கலர் கம்மியாக இருக்கா. உடனே தாத்தா என்ன தெரியுமா சொன்னார், கண்ணிங்க வா, பலூன் உயரமாக பறக்கிறதுக்கு அதுக்குள்ளே இருக்க காற்று தான் முக்கியம் இல்லையா, கலர் முக்கியம் இல்லை. அதுபோல் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணுன்னா நல்ல திறமையை உயர்த்திக்கோ, தகுதியை உயர்த்திக்கோ, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம். டெய்லி நைட்டு பக்கத்தில் படுத்துட்டு பேசுங்க உங்கள் குழந்தைங்கள. கண்ணி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நினச்சோன்னு கேளுங்க. உங்களை 1/2 மணி நேரம் தூங்கவே விட மாட்டாங்க, அம்மா தானே, எல்லாம் ஒப்பிச்சிருவாங்க. ஒரு முகநூலில் படித்தது தான், ஒரு 15 வயசு பையன் விளையாண்டுருக்கான், நாய் கடிச்சிருச்சு. அவன் வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க, நல்லா கவனிங்க, வீட்டில் சொன்னால் திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு வீட்டில் சொல்லவே இல்லை. 1 மாதம் ஆச்சு, ரேபிஸ் அட்டாக்காக இந்த பையன் இறந்தே போயிட்டான். நல்லா கவனிங்க, குழந்தைங்க எதையுமே நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கலாம், நம்ம வீட்டில் திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலையை நம்ம உருவாக்கணும். தயவுசெய்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், நைட்டு படுக்க வச்சுட்டு பேசுங்க. நீங்கள் நிறைய மாவட்ட ஆட்சியர் சொன்ன போல் புக்கு படிங்க, நிறைய புஸ்தகம் படிங்க. இந்த டிவி பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு குழந்தைங்களுக்கு நிறைய கதை சொல்லுங்கள், நைட்டு படுக்க வச்சுட்டு நிறைய பேசுங்க, அவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. நம்ம எதுக்கோ எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம், குழந்தைங்கள்ட்ட நம்ம பேசுகிறோம். யாராவது பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தூங்குறப்ப டெய்லி பேசுங்க. இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க எதையுமே அப்படி டெய்லி பேசி நம்மக்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் நம்ம குழந்தைங்களுக்காக நேரம் செலவு பண்ணலாம். ஸ்கூல் விட்டு வர்றாங்களா, விட்டுருங்க, 1 மணி நேரம் டே ஓடு, நீ வருஷத்துக்கு விளையாடுன்னு விட்டுருங்க.
திருப்பி கூப்பிட்டுருங்க. இந்த வரைக்கும் வருஷத்துக்கு விளையாண்டல, வேஷத்துக்கு உக்காரு, 1 மணி நேரம் படின்னு சொல்லுங்கள். டெய்லி இந்த மாதிரி அப்போ நாடகம்லாம் பார்க்காதீங்க. நாடகத்தால் நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லை, சரிங்களா? தயவுசெய்து இந்த டிவியில் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், இந்த அழுகுரல், கெட்ட வசனங்கள் இதெல்லாம் நம்ம குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு. அதனால் இந்த டிவி பார்க்கலாம் எந்த நன்மையுமே இல்லை. குழந்தைங்களே உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க, கொஞ்சம் படிக்க வச்சுங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சா, நம்ம ஆசிரியர்களும் பெற்றோரும் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அவன் பெரியவனாக ஆகுவான், சரிங்களா? அதே போல் இந்த புத்தாண்டு வந்துச்சு இல்லைங்களா, எங்கள் வீட்டில் செவுத்தில் ஒரு ஆணி அடித்தோம், கேலண்டர் மாட்டை. எங்கள் பையன் என்ன பண்ணால், இந்த இடம் நல்லா இல்லைம்மா, வேறு இடத்துல மாட்டிக்கலாம்ண்ணா, அடிச்சிட்டோம். அந்த ஆணி ஓட்டருக்கு பார்த்தீங்களா, நல்லா கவனிங்க, ஒரு 5 நிமிடம் செவுத்தில் இருந்த ஆணி அழியாத தடத்தை ஏற்படுத்திட்டு போயிடுச்சா? ஓட்டை தானே இருக்காது, என்ன வச்சு அடித்தாலும் இடம் தெரியும். நம்ம ஒரு சராசரி மனிதன் 60 ஆண்டுகள் வாழ்கிறான். நம்ம இருந்ததுக்கு அடையாளமே ஏதாவது விட்டுட்டு போக வேண்டாமா? கண்டிப்பாக என்ன, நம்ம குழந்தைங்க எல்லாமே சாதனையாளர்கள் தான். எவன் தலையிலும் எழுதப்படவில்லை இவன் தான் சாதிக்க பிறந்தவன் என்று. எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. கடவுள் எல்லாத்துக்கும் திறமை கொடுத்துருவா. யாருமே திறமை இல்லாதவங்களே கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சி நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க சாதனையாக ஆவார்கள். எனவே இந்த அருமையான ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்று 3 ஆண்டுகள் ஆகிறது. இருந்தாலும் இந்த பள்ளியும் எனக்கும் உள்ள தொடர்பு விடவே விடாது. இந்த அருமையான ஒரு வாய்ப்பை அளித்ததுக்கு மிக்க நன்றி. நிர்வாகத்துக்கும் தலைமை ஆசிரியர் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு பெற்றோர்களே, உங்கள் குழந்தைங்களை எங்கள் பள்ளியில் சேருங்க. மாவட்ட ஆட்சியர் சொன்னார் இல்லைங்களா, இப்போ நானும் இதே மாதிரி ஸ்கூல்லேருந்து அரசு பள்ளியிலேருந்து படித்தோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளும் சாதனையாளர் வருவார்கள் என்ற நம்பி வாய்ப்புக்கு நன்றி. ரம்யா, வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது மதிப்புக்குரிய மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்தல். மாவட்ட தொடக்கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார். நினைவு பரிசு வழங்குதல் நமது பள்ளி தாளாளர் அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளியின் சார்பாக மாணவர் சேர்க்கைக்காக மிக சிறப்பான வகையிலே விளம்பர பிரசுரம் தயாரிக்கப்பட்டு கல்வி அலுவலர்கள் வழியாக அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இந்த ஆண்டு மிக நேர்த்தியான வகையிலே அமைக்கப்பட்ட நமது பள்ளியுடைய சேர்க்கை விளம்பர பிரசுரம் நமது மாவட்ட தொடக்கல்வி அலுவலர் ஐயா அவர்களின் கரங்களின் வழியாக வெளியிடப்படுகிறது. தங்களுக்கு தெரிந்த தங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள குழந்தைகளை நமது பள்ளியில் சேர்த்து பலன் தர வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்த்துறை வழங்க நமது மாவட்ட தொடக்க அலுவலர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். அன்னசத்திரம் 1000 அமைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அண்ணாவை ஆமினும் புண்ணியம் கோடி, ஆண்டோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அற்புதமான இந்த கல்வி பணியை சிறப்பாக முன்னெடுத்து ஏறதாழ 100 ஆண்டுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர், பள்ளியினுடைய தாளாளர்கள், அது அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பள்ளியினுடைய ஆசிரியர்கள், அதற்கு மேலாக என்னுடைய குழந்தைக்கு ஒரு சிறந்த கல்வி, அதாவது தந்தை மகற்காற்று உதவி வையத்து முந்தியிருப்ப செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சிறந்த கல்வியை தர வேண்டும் என்று சரியான ஒரு பள்ளியை தேர்வு செய்த பெற்றோர்கள். அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல பள்ளியை தேர்வு செய்து உங்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்த்துருக்கீங்க. பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு சேர்த்துருக்கீங்க. உங்களுடைய அத்தனை எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளி நிர்வாகம்
மாணவ கண்மணிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜா சார் வருவார், அடிக்கடி என்கிட்ட வருவார். சார் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க சார், விசிட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெளியில் நிறைய இடம் இருக்குது, உள்ள வெளியில் உட்காருங்க சார் ப்ளீஸ் சார். ஒரு நல்ல பள்ளி இங்கே வந்து வெளியில் நிறைய இடம் இருக்குது. நான் இங்கே வந்து நான் வந்து விசிட் பார்த்து குறை சொல்லி சார் இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பள்ளி இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரு சரியான நிலையில் போயிட்டுருக்கு, சரியான பாதையில் போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. இந்த பள்ளிக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் வர வேண்டிய அவசியமே இல்லை, வேண்டாங்க சார் நீங்கள் செய்யுங்க, டைம் கிடைக்கும் போது நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உண்மையாகவே வந்து ராஜா சார் அவர்கள் நிர்வாகத்தினுடைய எதிர்பார்ப்புகள், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள், குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி அமையணும், என்ன மாதிரியான கல்வியை கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு அதாவது ஒரு மாணவனுடைய வளர்ச்சி என்பது வந்து ஒரு மாணவன் ஒட்டுமொத்த வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஓவரால். அதுதான் ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை கொடுக்கறது. ஒரு பையன் வந்து குழந்தை வளர்ந்தால் மட்டுமே போதாது, அந்த குழந்தை வளரும்போது ஒவ்வொரு செயலும் அவனோடு சேர்ந்து வளரணும். அத்தகைய கல்வியை இந்த கல்வி நிறுவனம் தந்து கொண்டு இருக்கிறது. இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் அதாவது பார்த்திங்கன்னா வியாபார நோக்கத்தில், அது பள்ளி பார்த்திங்கன்னா இந்த தனியார் பள்ளிகள் பார்த்திங்கன்னா வியாபார நோக்கத்தில் கல்வியை வந்து காசாக்கிட்டு இருக்கு, தெரியும் உங்களுக்கெல்லாம். அதை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான, அநேகமாக ஒரு லட்சக்கணக்கான குழந்தைங்க இங்கேருந்து வெளியில் போயிருப்பாங்க. லட்சக்கணக்கான ஒரு ஆன்றோர்கள், சான்றோர்கள், கல்வியாளர்களை வந்து உருவாக்கிய இந்த பள்ளி மேலும் வளர வேண்டும், எழுச்சியோடு வளர வேண்டும், பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்போடு வளர வேண்டும். மீண்டும் இந்த பள்ளிக்கு வருவேன். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாமே குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டான்ஸுக்காகவும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க மேடத்துக்கு நான் சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா காலையில் வந்து அதாவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறதே புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை குழந்தைங்களுக்கும் தினமுமே வந்து தராங்க, ராகி கூழ், கம்மங்கூழ் தராங்கன்னா உண்மையாகவே பாராட்டுக்குரிய விஷயம். இது மாவட்ட தொடக்க கல்வி நிர்வாகத்தின் சார்பில் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர்களுடைய பணி இந்த பள்ளியோடு நின்று விடாமல் ஏழை பள்ளிங்க, ஏழை குழந்தைங்க படிக்கக்கூடிய அரசு பள்ளி நிறைய இருக்குது, அங்கேயும் உங்களுடைய பணியை ஆரம்பித்தா எங்கள் குழந்தைங்க பயன்பெறுவாங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ மேடம். மாவட்ட தொடக்க கல்வி ஐயா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 அரசு பள்ளிகளுக்கு அவங்க வழங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறோம் ஐயா. அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. ஒன்று, நம்ம மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயாட்ட நாங்கள் கொடுக்க வேண்டிய வேண்டுகோள் என்னென்னா, இப்போது 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. வரக்கூடிய மே மாதம் 2 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. கண்டிப்பாக ஊரிய அளவில் மாணவர் சேர்க்கை செய்து விடுவோம். எங்களுக்கு அந்த 4 போஸ்ட்டுகளும் வழங்க வேண்டிய பொறுப்பு ஐயாட்ட இந்த நேரத்திட்ட அது கோரிக்கையாக வச்சிடுறேங்க. எல்லாம் உங்களுடைய தயவில். நன்றிங்க. நமது பள்ளியின் சிறப்பு நிகழ்வாக நமது பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சனா உமைனா என்னும் மாணவி, 5ஆம் வகுப்பு படிக்கும் சனா உமைனா என்னும் மாணவி மாநில அளவில் சிலம்பாட்ட போட்டியில் பங்கு பெற்று பல பரிசுகளை வென்று வந்துள்ளார் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மேலும் நம் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ரவிக்குமார் கோவாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் சர்வதேச அளவில் போட்டியில் பங்கு பெற்று பல பரிசுகளை வென்று வந்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பாராட்டும் பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நமது மதிப்புக்குரிய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்தல். வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு நமது பள்ளி ஆசிரியை சுந்தரகாந்தி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நமது பள்ளி தாளாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள்.
நமது பள்ளித்தாளர் எழுதிய நவிமொழி கருத்துக்கோவை புத்தகம் அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஈரோடு ஒன்றியத்துக்கு வட்டார கல்வி அலுவலர் ஒரு 5 மாதம் தாங்க ஆகுது. இந்த ஸ்கூலுக்கு மட்டும் ஒரு 4-5 வாட்டி வந்துடுவேன். இந்த சைடு எனக்கு ஒரு 5 ஸ்கூல் இருக்குதுங்க. போகும்போதெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு வந்துடுவேன். எனக்கு இன்ஸ்பெக்ஷன் நான் தான் பண்ணணும் இந்த ஸ்கூலுக்கு. பண்ணிவிட்டு ஒரு குழந்தையுமே 700 குழந்தையுமே செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா என்னால் ஜீரணிக்கவே முடியல. நான் படித்தது 1975 காலகட்டங்களில் 1-2 படித்தேன், கலெக்டர் சார் சொன்ன மாதிரி. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. இப்போ இருக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு ஸ்கூலுங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்க ஸ்கூல்லையே அதிக எண்ணிக்கை கொண்ட பள்ளியில் இது 2வது பள்ளிங்க. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய சின்ன வயசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அதனால் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளியை நான் எழுதி கொடுத்துருந்தேன் இன்ஸ்பெக்ஷனில் ஹைடெக் பள்ளி அப்படின்னு சொல்லலான்னு என்னுடைய கருத்தை நான் தெரிவித்து சொல்லியிருந்தேங்க. எந்த குறையுமே சொல்ல முடியல என்னால். ஒரு சில கலைகள் இருந்தது, அதை தலைமை ஆசிரியர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் வழி நடத்திட்டு இருக்கிறார், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். எல்லாத்த விட தாளர் சிறப்பாக கொண்டுட்டு போகிறாரு. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. இந்த பள்ளி மிகவும் சிறப்பான பள்ளி என்ற மனநிறைவுடன் ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கலை நிகழ்ச்சிக்காக நான் வழிவிட்டு நகர்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பெற்றோர்களுக்கு வேண்டுகோள், நம்ம கலெக்டர் பார்த்திங்க அப்படின்னா புத்தக வாசிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மாணவ மாணவிகளில் நூலகத்தில் உறுப்பினராக சேர்த்து விடுங்க, மாணவர்களை படிக்க வைங்க, படிக்கிறதுக்கு புத்தகம் அல்லாமல் எக்ஸ்ட்ரா புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஆர்வப்படுத்துங்க அப்படிங்கிற சிந்தனையை எங்களுடைய தலைமை ஆசிரியர் கூட்டத்தில் திரும்ப 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 வலியுறுத்திட்டு இருக்காங்க. அது சார்ந்து உங்களுக்கு ஒரு சிறிய அறிவுரை கூறி விடைபெற விரும்புகிறேன். அதாவது மாணவர்கள் இந்த 1 to 5 அப்படிங்கிற சிறு வயது மாணவர்களுக்கு புத்தக வாசிப்பை ஏற்படுத்துங்க. புத்தக வாசிப்பை ஏற்படுத்துறதுங்கிறது சும்மா படினா படிக்க மாட்டாங்க, நாம் வாசிக்கணும். பெற்றோர்கள் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க பழகுவாங்க. நம்ம நல்ல வார்த்தைகள் பேசினோம்னா நல்ல வார்த்தைகள் அவங்க பேசுவாங்க. புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தியிருந்தோம்னா அவங்களும் அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்வாங்க. இப்போ அவங்களுக்கு உண்டான புத்தகங்கள்னு பார்த்தோம்னா இந்த பீர்வால் புத்தகங்கள், விக்ரமாதித்தன் கதைகள், இதெல்லாம் முடியும் போது அறிவு சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக போட்டு அந்த விஷயங்களை முடிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அக்பர் பீர்பால் கதையில் ஒரு தடவை அக்பரும் பீர்பாலும் நகர்வலம் வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது மாணவர்களை பார்க்குறாரு அக்பர். நம்ம மாணவர்கள்லாம் அறிவாளி மாணவர்களா, மதரசா பள்ளி மாணவர்களைப் போல் அறிவாளி மாணவர்களா அப்படின்னு அவர் அங்கே கேட்குறாரு பீர்பால்கிட்ட. பீர்பால் ஆமாங்கிறாரு. மன்னர் அதை நிரூபி பார்க்கலாங்கிறாரு. அப்போ போயிட்டுருக்கிற மாணவரை கூப்பிட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, குளத்தை காட்டி இந்த குளத்தில் எத்தனை டம்ளர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு பீர்பால் மாணவர்கிட்ட கேட்குறாரு. என்ன சொல்லலாம் பதில் ஏதாவது இருக்கா? மாணவர் ஒரு நிமிஷம் நிதானிச்சுட்டு பீர்பாலை பார்த்து கேள்வி கேட்குறாரு, டம்ளர்னுடைய அளவு என்ன? குளத்தினுடைய அளவு டம்ளருடைய அளவாக இருந்தால் 1 டம்ளர் தண்ணி பிடிக்கும். டம்ளருடைய அளவு குளத்தினுடைய பாதியாக இருந்தால் 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும். இப்படியே கணக்கு சொல்லிட்டு போயிட்டு முடிச்சுட்டு போயிடுறாரு. இப்போது நம்ம இவ்வளோ பெரியவங்கள்லாம் இருக்கத்தான் செஞ்சுருக்கிறோம், மாற்று சிந்தனை இல்லையா? அப்போது குழந்தைக்கு ஒரு கதையை படிக்க கொடுப்பதன் மூலமாக இப்படியான மாற்று சிந்தனை இப்படியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்த முடியும். அதனால் இந்த கதைகள் வீண் விரயம்னு நினைக்காம பீர்பால் கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள் இதெல்லாம் இந்த வயசுக்கு நம்ம படிக்க குடிக்கலாம். வாசிப்பு அவங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். தமிழ் வாசிக்கிறது புரிந்து கொள்வதில் அவங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். அதன் பொருட்டு இங்கே ஆரம்ப பள்ளியிலையும் உயர்நிலை பள்ளியிலையும் லைப்ரரிக்குன்னு ஒரு பீரியட் ஒதுக்கி இருக்கிறோம். உயர்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா பெஞ்சை தேய்ச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து என்ன புத்தகத்தை என்ன லைன் படிக்கிறாங்க அதில் அதை பற்றின விமர்சனம் கொடுக்க சொல்கிறோம். பிடிச்சிருக்கு பிடிக்கல, பிடிச்சதுன்னா ஏன் பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல, ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே விமர்சனம் கொடுக்க சொல்லி அந்த விமர்சனத்தை ஆசிரியர்கள் உட்காந்து படித்து அந்த மாணவனுக்கு நூல் ஆர்வலர் விருது அப்படின்னு கொடுக்குறோம்.
நூல் ஆர்வலர் விருதுன்னு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய படிக்கக்கூடிய தன்மையை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக இதை வீட்டிலும் பெற்றோர்கள் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நமது உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது பள்ளியின் சிறப்பு பற்றி சிற்றுரை ஆற்ற வருகிறார் எங்கள் பள்ளி ஆசிரியர் திருமதி பிரியா ஆசிரியர் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிற்றுரை ஆற்ற வருகிறார்னு சொல்லிட்டாங்க, அதனால் சிறப்பு விருந்தினர் இருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி ஆண்டு விழா போல இல்லாமல் இந்த பள்ளியின் ஆண்டின் திருவிழா போல இங்கு நிறைந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு விழா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பள்ளியில் இந்த வருஷம் முழுவதும் நடக்கிற நிகழ்வுகளை, நம்ம நினைவடுக்கில் இருக்கிற விஷயங்களை ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடியாகத்தான் ஆண்டு விழா அமையும். நம்ம தலைமை ஆசிரியர் அடுத்தது ஆண்டறிக்கை வாசிக்க போகிறாங்க. அப்போ இந்த வருஷம் முழுவதும் நம்ம ஸ்கூலில் என்னென்ன என்கேஜாக செஞ்சோங்கிற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஸ்லைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம குழந்தைங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்கங்கிறது. அதனால் உண்மையால் இந்த ஆண்டு விழாக்கான ஹீரோயின்ஸ் நம்மளோட குழந்தைங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் போனாக இருந்து எங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்க உங்களோட அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை ஆசிரியர்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பள்ளியின் சிறப்புகளை பற்றி சொல்ல சொன்னாங்க. எல்லாருமே நம்ம தாளாளர் ஐயாவில் ஆரம்பித்து தலைவர்லேருந்து எல்லாருமே பள்ளியின் சிறப்புகளை தான் நம்ம பள்ளியோட சிறப்புகளை சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆஸ் அ டீச்சராக நாங்கள் என்ன உங்ககிட்ட சொல்ல வரோம் அப்படின்னா, எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் அடிக்கடி ஒரு குவார்ட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க. குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுங்க, அது நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை நல்ல குவான்டிட்டியாக நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்துலேயும் எங்கள் தலைமை ஆசிரியரும் எங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அப்போது நம்ம தலைமை ஆசிரியரும் சரி ஆசிரியர்களும் சரி குழந்தைங்களோட எஜுகேஷன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது தான் இந்த வருஷம் அபாக்கஸ் கொண்டு வந்தோம். அபாக்கஸுங்கிறது குழந்தைங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்குது, அதில் எப்படி ஷார்ட் ட்ரிக்ஸை பயன்படுத்தி அவங்கள அதில் வெல்வர்ஸ்ட் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 25 குழந்தைங்க சேர்ந்தாங்க. அதில் 13 பேர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் இப்போ அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. வித்தின் அ ஷார்ட் பேன். ஒரு 10 months கூட இல்லை, இந்த 10 months கூட இல்லை, 13 ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லனா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் காட்டுவோம், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடு, அப்புறம் லெக்சர் மெத்தடில் சொல்லுவோம். ஆனால் நம்ம குழந்தைங்க அதை விசிபிளாக பார்க்குறாங்க. எல்லா கிளாஸ்லேயும் ஸ்மார்ட் டிவி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்மளை போய் பார்க்க வேண்டிய விஷயங்களை அவங்க கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து பார்த்துக்கிறாங்க. யூடியூபையும் சரி ஃபோனையும் சரி இந்த அளவுக்கு நல்லபடியாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. 5th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5th ஸ்டூடெண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது, ரோபோட்டிக் டிரான்ஸ்பிளேஷனை டைரெக்டாக யூடியூப் மூலமாக டிவியில் பார்த்தாங்க. அப்போ தான் கேட்டுதுங்க, மிஸ் எல்லா டாக்டரும் இதை பண்ண முடியுமா? இல்லை தங்கம், அதுக்கான சர்ஜன் தனியாக இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அந்த இயர் எண்டில் சார் எப்போவுமே 5th ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு பேசுவாங்க. அப்போ கேட்குறாங்க, தம்பி நீ என்ன ஆக போகிற? டாக்டர்னு ஒரு குழந்தை கூட சொல்லலை. ஆச்சரியமாக இருக்குங்களா? என்ன தெரியுமா சொன்னாங்க? மிஸ் நான் நெஃப்ராலஜிஸ்ட் ஆக போகிறேன், நான் நியூராலஜிஸ்ட் ஆக போகிறேன், நான் ஆன்காலஜிஸ்ட் ஆக போகிறேன்னு அந்த டிபார்ட்மெண்ட்ஸை தனித்தனியாக சார்ட்ட சொன்னாங்க. இது எப்படி நடந்தது? அந்த ஸ்மார்ட் டிவி நல்லபடியாக அதையும் நல்லபடியாக பயன்படுத்த முடியுங்கிறத நம்ம ஸ்கூலில் தெளிவுபடுத்தியிருக்கோம். சரி, நம்மளே நம்ம ஸ்கூலை பற்றி பெருமையாக சொல்கிறதுல பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம ஸ்கூலில் ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு. அது ஃபுல்லாக 3 நாள், 1 நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் தொடர்ந்து நம்மளோட வட்டார கல்வி அலுவலர் அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க மேற்பார்வை செஞ்சாங்க. அவங்க எழுதி வச்ச விஷயத்தை படிச்சுனாவே நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க எதையுமே பார்ஷியலாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க 101 ஸ்கூலுக்கு பொதுவான மனிதர். ஆமாதானுங்களா? அதனால் நம்ம ஸ்கூலை பற்றி அவங்க எழுதுனதை உங்கள் முன்னாடி வாசிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா போது வாசிக்கலாங்களா?
பள்ளியில் உள்ள சிறப்பம்சங்கள். இப்பள்ளியை அரசு உதவி பெறும் பள்ளி என்று கூறுவதை விட ஹைடெக் தனியார் பள்ளி என்ற நிலையில் வைப்பதே சிறந்தது. பள்ளியின் கேட் முதல் வகுப்புகள் வரை அனைவரையும் ஈர்க்கும் வகையில் உள்ளது. தலைமை ஆசிரியரின் சிறப்பான ஆளுமை திறனுக்கு வட்டார கல்வி அலுவலர் என்ற முறையில் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நவீன மற்றும் மாணவர்களை கவரும் வகையிலான விளையாடும் இடம், மாணவர்களுக்கான தரமான இடைவேளைக்கான தின்பண்டங்கள் பரிமாற்றம். எந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையும் கேன்டீன் வசதி இல்லைங்க, நம்ம ஸ்கூலில் தான் இருக்குது. முக்கியமாக நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வகுப்பறைகள் கட்டமைப்பு, மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்வதில் உள்ள ஆசிரியர்களின் ஈடுபாடுகள் மிகவும் பாராட்டத்தக்க வகையில் உள்ளது. பதிவேடுகள் பராமரிப்பதும் மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு வகுப்பையும் சோதிப்பதில் தலைமை ஆசிரியரின் பங்களிப்பு மிகவும் பாராட்டுதலுக்குரியது. தலைமை ஆசிரியரின் மேற்பார்வை மற்றும் ஆசிரியர் மாணவர்களை வழி நடத்தும் விதம் குறுகிய காலகட்டத்தில் செய்திகள் சென்றடைவது மற்றும் மேற்பார்வையிடல் பிற பள்ளிகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. மாதத்தில் ஒரு நாள் இப்பள்ளியில் புக் ஃப்ரீ டே நடைமுறையில் உள்ளது. பாராட்டுக்கள். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் செயல்பாடுகள் நெஞ்சை நெகிழ வைத்தது. ஒரு வட்டார கல்வி அலுவலர்கிட்டருந்து இவ்வளவு பெரிய ஒரு இது கிடைக்கிறது, அவார்டு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? ஆனால் இருந்தாலும் அவங்க இந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது பெரிய பெரிய விஷயம். எழுதி கொடுத்தது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ட்ரைனிங் செஷன்லேயும் அத்தனை டீச்சர்ஸ் உட்காந்துருக்க ட்ரைனிங் செஷன்லேயும் நம்ம ஸ்கூலை ப்ரைஸ் பண்ணி அவங்க பேசுனது இப்போ வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏங்க மிஸ் இதெல்லாம் எங்கிட்ட சொல்கிறீங்க, நமக்கே தெரியும் இல்லைம்மா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் யாருக்கெல்லாம் வெல்விஷராக இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட, உங்களோட உறவினர்கள்ட்ட, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு அவங்களோட குழந்தைங்களுக்கும் கிடைக்கட்டும். இப்போ நம்ம மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா முன்னாடி நம்ம சார் கோரிக்கை வச்சாங்க இல்லையா, 2 வேக்கன்சிஸ் வேணும்னு. ஏன்னா ஒரு கிளாஸ்க்கு 35லேருந்து 40 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. ஒரு தனிப்பட்ட கவனம் கொடுக்கறது ரொம்ப இடர்பாடான காரியமாக இருக்குது. 4 புது டீச்சர்ஸ் உள்ளே வரும்போது 30 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சருங்கும் போது குழந்தைங்களுக்கான கவனம் அதிகமாகும் இல்லைங்களா? அதுக்கு மாணவர்களோட சேர்க்கை அதிகமாச்சுன்னா தன்னால் டீச்சர்ஸை போட முடியும். அதுக்கு உங்களால் மட்டுமே முடிஞ்ச உதவி, ஆளுக்கு ஒருத்தரை கொண்டு வந்து உங்களோட ஃப்ரெண்டாக ஒருத்தரை கொண்டு வந்து சேர்த்து விட்டிங்கன்னா கூட இன்னும் இதை விட அடுத்த கதவு வரைக்கும் நம்ம பேரண்ட்டை உட்கார வச்சு நம்ம ஆண்டு விழாவை நடத்தலாம். ஆமாவா இல்லைங்களா? செய்யலாம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் வந்ததுக்கு ஒரே ரீசன் மதரசாங்கிற பேருக்காக தான் நம்ம ஸ்கூலில் சேர்த்துனீங்க இல்லைங்களா? மதரசாங்கிற பேருக்காகவும் எங்கள் மேலேயும் நிர்வாகத்து மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட்டை போடுவோன்னு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டு விழா சமயத்திலையும் என்னுடைய உரையை கேட்டவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பிரியா ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியுடைய மாவட்ட தலைவர் விக்டர் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது பள்ளி தலைமை ஆசிரியர் ஆண்டறிக்கை வாசித்தல். ஒரு ஆண்டு விழாவுடைய முக்கிய நிகழ்வு, அந்த வருஷத்தில் நடந்த செயல்களை கூடுறது தான் இந்த ஆண்டறிக்கை. இந்த ஆண்டறிக்கை உங்களிடையே வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவை போற்றி துவங்குகின்றேன். ஈரோடு EKM அப்துல் கனி மதரசா இஸ்லாமிய ஆரம்ப பள்ளியின் 90வது ஆண்டு விழாவிற்கு தனது இடைவுறா வேலைகளுக்கு இடையே வருகை புரிந்து சிறப்பித்த நமது ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும், கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இங்கே வருகை புரிய இருந்த முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், நட்பாய் பழகும் நமது தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், சிறப்பு ஆண்டாய்வு நடத்திய வட்டார கல்வி அலுவலருக்கும், இனிமேல் வர இருக்கின்ற நமது வட்டார கல்வி அலுவலர் வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கும், இங்கு வருகை புரிந்துள்ள நம் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று கொண்டு நீங்கள் எல்லாம் வருகை புரிந்தல் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். பள்ளியினுடைய நிகழ்வுகள் 2/6/2025 பள்ளி தொடங்குற அன்னைக்கு மிக்கி மோஸ் இதெல்லாமே வச்சு குழந்தைகளை வெல்கம் பண்ணோம்.
தாளாளர் ஐயா அவர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்கி வரவேற்றார். இவ்வருடம் அரசு வழங்கும் சீருடைகள், புத்தகங்கள், நோட்டுகள், புத்தகப்பை, காலணிகள், கலர் பென்சில் போன்றன பெற்று வழங்கப்பட்டன. இவ்வருடம் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு தினமும் காலை நேரத்தில் ராகிக்கூழ் அல்லது கம்மங்கூழ் அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி புரவலர் மூலம் வழங்கப்பட்டது. ஆரம்ப பள்ளிக்கென தனி வளாகம், கழிவறைகள் சுத்தம் செய்ய 3 ஆயாக்கள் நியமிக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை பள்ளியில் உள்ள 35 கழிவறைகளும் சுத்தம் செய்யப்படுகின்றன. மாணவர்களுடைய கணித திறமையை மேம்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு முதல் அபாக்கஸ் பயிற்சி வழங்கப்பட்டது. 25 மாணவர்கள் அதில் பயிற்சி பெறுகிறார்கள். 13 மாணவர்கள் மாவட்ட அளவில் பரிசுகள் பெற்றார்கள். மாதந்தோறும் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதத்தில் தமிழ், ஆங்கிலம், கணிதம் மற்றும் பொழுதுபோக்கு மன்றங்கள் பள்ளியில் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பொறுப்பாளர், 4 உதவி ஆசிரியர்கள் செயல்படுகிறார்கள். சுகாதார நலத்துறையில் இருந்து மருத்துவர்களை வருகை புரிந்து அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து உடலில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அவர்களை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி உரிய சிகிச்சை வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப், ஜேசிஐ, இன்டர்வில் கிளப் சார்பாக 3, 4, 5 வகுப்பு மாணவர்களுக்கு ஐ கேம்ப், டென்டல் கேம்ப் நடத்தப்பட்டு கண்கள், பற்கள் பரிசோதிக்கப்பட்டன. 12/10/2025 நூருல் இல்ம் என்ற தலைப்பில் அன்னூர் பள்ளியில் நடைபெற்ற இஸ்லாமிய போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் பல்வேறு பரிசுகள் பெற்றனர். 5/11/2025 மீலாது நபி விழாவில் முக்கியமாக 110 குழந்தைகள், வருஷம் 100 குழந்தைகள் மேலே குரான் எடுக்கிறாங்க. இந்த வருஷம் 110 குழந்தைகள் குரான் எடுத்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே குரான் வழங்கப்பட்டது. அதாவது அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறந்த பண்புகள், சஹாபாக்களினுடைய வரலாறுகள், அதே மாதிரி ஹதீஸ்கள், சூறாக்கள், பல தலைப்புகள் வச்சு போட்டிகள் வச்சு அதில் பரிசு பெற்ற அனைவருக்கும் பட்டங்களும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. தனி பயிற்சியாளர்களை கொண்டு கராத்தே பயிற்சி வழங்கி வருகின்றோம். இந்த வருடம் கோவாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் நம் மாணவர் பரிசுகள் பெற்றார். அதே போல சிலம்பம் போட்டியில் தேசிய அளவில் நம்முடைய 5ஆம் வகுப்பு மாணவி அவர்கள் பட்டம் பெற்று சான்றிதழ் பெற்று வந்துள்ளார்கள். 12/12/2025 நம் பள்ளி மைதானம் மூலப்பட்டறையில் இருக்குது. அந்த பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கான போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டன. சின்ன வகுப்புகளுக்கு நம் பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டன. எப்படி கல்வி முக்கியமோ அதே மாதிரி விளையாட்டு முக்கியம், உடல் ஆரோக்கியம் முக்கியம் சொல்லிட்டு அந்த பயிற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு சான்றுகள் எல்லாமே வழங்கப்பட்டது. அதே மாதிரி பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களுடைய தேசப்பற்றை வளர்ப்பதற்காக சுதந்திர தின விழா, ஆசிரியர்களின் மேன்மையை உணர்த்த ஆசிரியர் தின விழா, மாணவர்களுக்கு மகிழ்வையும் பூரிப்பையும் ஏற்படுத்த குழந்தைகள் தின விழா. இந்த வருஷம் குழந்தைகள் தின விழாவில் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவங்க மூலமாக பல குரல்களில் அவங்கள மாணவர்களை மகிழ்ச்சி செஞ்சாங்க. அதே மாதிரி நம் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டங்களும் மாணவர்களுக்கு தெரியும்னு சொல்கிறதுக்காக சமீபத்தில் குடியரசு தின விழாவும் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வக்பு வாரியத்தின் மூலமாக ரூபாய் 1,25,000 மதிப்பில் 125 பெண் குழந்தைகளுக்கு அவங்களோட வங்கி கணக்கில் தலா 1000 ரூபா வரவு வைக்கப்பட்டது. அதே மாதிரி SC ST குழந்தைகளுக்கும் அந்த தலா 1000 ரூபா அவங்களுடைய வங்கியில் வரவு வைக்கப்பட்டது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு தூய்மை நடவடிக்கைகள் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டன. மாவட்ட அளவில் பயிற்சிகளில் நம் பள்ளி ஆசிரியர்கள் கருத்தாளர்களாக கலந்து கொண்டு ஒன்றிய அளவில் நடைபெறும் பள்ளிகளில் பயிற்சிகளில் சிறப்பாக பள்ளிக்கு பெருமை தேடி சேர்த்துள்ளார்கள். இந்த வருடம் நேஷனல் பாரத் சர்வீஸ் என்ற டெஸ்ட் மூலம் நமது ஆசிரியை திருமதி ஷாயிரா பானு அவர்கள் அன்பு ஆசிரியர் என்ற பட்டத்தை அவர்கள் விருதாக வாங்கியிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்ட குழந்தைகளுக்கான கலை திருவிழாவில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வட்டார அளவில் ஒன்றிய அளவில் பல பரிசுகள் பெற்று வந்தார்கள். அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் கராத்தே, சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் பல பரிசுகள் பெற்ற மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, ஆசிரியர் சொன்னது போல் என்ன வேண்டுகோள் அப்படின்னா, தமிழ் மீடியம்னாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம்னாலும் சரி, சிறப்பாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அந்த சிறப்புகளை உங்களுடைய உறவினர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் தெரிவித்து ஒவ்வொரு பேரண்ட்டும் 2 குழந்தை வேறு குழந்தைகள நம்ம பள்ளியில் சேர்க்கும்போது இந்த வருடம் 250 குழந்தைகளை அட்மிஷன் பண்ணால் எனக்கு ஆசிரியர் 4 ஆசிரியர் 5 ஆசிரியர் கிடைக்கும்போது ஒரு வகுப்புகளோட மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அப்போது இண்டிவிஜுவல் கேர் எடுக்க முடியும். அதனால் அந்த ஒத்துழைப்பு, அந்த வேண்டுகோள் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். அதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிர்வாகத்தினுடைய மூத்த, அதே போல் பார்த்தீங்கன்னா உமையா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, இஸ்லாமிய 500 பள்ளிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கடந்த ஆண்டு விழாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமது தாளாளர் ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க. அதே போல் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கும்பகோணத்தில் பெரிய அளவில் நடந்துச்சு. அதுலேயும் ஐயா அவர்களுடைய சாதனைகளை பாராட்டி, அரசியலுடைய ஆர்வத்தை பாராட்டி அவர்களுக்கு அந்த நல்ல வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. நம்மளுடைய ஆசிரியர்கள், உயர்நிலை பள்ளி ஆசிரியர்கள் இந்த உமையாட்டு அமைப்பில் பல பரிசுகள், நல்லாசிரியர், பிரிய ஆசிரியர் முதற்கொண்டு நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். நிர்வாகத்தின் மூத்த வழிகாட்டி ஆக இருந்த நமது PTA தலைவர் மறைந்த ஷாகுல் அமீது ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவருடைய ஆலோசனைகள், கருத்துக்களை ஏற்று அதன் வழி நடக்கின்றோம். எனது நன்றிகள். இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மதரசா இஸ்லாமிய சங்கத்தின் தலைவர், நல்ல பண்பாளர், மாண்பாளர் இஸ்கந்தர் ஐயா அவர்களுக்கும், கல்வியாளர், எங்களுடைய வழிகாட்டி, நம் பள்ளியினுடைய தாளாளர், எப்போ எந்த ஹெல்ப்பு கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேன், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அல்லாஹ் அவருடைய வயதில் இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்மளுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும் பொருளாதார ஆலோசனைகள் வழங்கி பள்ளியின் பொருளாளர் பாசமிகு மாண்பார் ஹசன் அலி ஐயா அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், நமது தாளாளருடைய மகனார், நமது நிர்வாக உறுப்பினர் கலீல் ஐயா அவர்களுக்கும், பள்ளியினுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டு புதுமையான கல்வி முறைகளை பயன்படுத்தி கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக உள்ள பெற்றோர்களுக்கும், நம்முடைய அனைவரின் முயற்சிக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய எனது அன்பு மாணவியர் அனைவருக்கும் எனக்கு இந்த வாழ்வும் வளமும் தந்து அருள் புரிந்த எல்லாம் வல்ல அல்லாவுக்கு நன்றி கூறி எனது ஆண்டறிக்கையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைமை ஆசிரியருக்கு நன்றி. அடுத்ததாக வெற்றி பெற்ற 300 குழந்தைகளுக்கு பள்ளி மைதானத்திலேயே பரிசுகள் வழங்கப்பட்டன. தற்போது பள்ளி அளவில் அறிவுத்திறன் போட்டிகள் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு தற்போது பரிசு வழங்கி பாராட்டுதல்.
நமது பள்ளி இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டதற்கு அச்சாணியாக இருக்கின்ற நமது பள்ளி நிர்வாகத்தினருக்கு சிறப்பு செய்தல். முதலில் நமது பள்ளி தலைவருக்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நம் பள்ளி தாளாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். நமது பள்ளி தாளாளர் அவருக்கு மணிவேல் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நினைவு பரிசை நமது பள்ளி தலைமை ஆசிரியர் வழங்குவார். நமது முன்னாள் வட்டார கல்வி அலுவலர் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு நமது வகிதாபான் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். நமது பள்ளி தாளாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். வட்டார வளமைய மேற்பார்வையாளர் மயில்சாமி ஐயா அவர்களுக்கு நமது பள்ளி தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். நமது பள்ளி தாளாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். நமது பள்ளிக்கான ஆசிரியர் பயிற்றுனர் ராஜுல் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளி தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நமது பள்ளி தாளாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். ஆட்சிக்குழு உறுப்பினர் மதிப்புக்குரிய கலீல் சார் அவர்களுக்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மணிவேல் ஆசிரியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். மதிப்புக்குரிய நமது கமிட்டி மெம்பர் ஜாவித் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நமது பள்ளி தலைமை ஆசிரியர் கமிட்டி மெம்பர்ஸ் அவர்களுக்கு ஜாவித் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கிறார்கள். நினைவு பரிசினை மணிவேல் ஆசிரியர் வழங்குவார். கமிட்டி மெம்பர் தாரிக் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்ததாக தமிழ்நாடு ஆரம்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாவட்ட தலைவர் விக்டர் செல்வகுமார் அவர்களுக்கு நமது பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை போர்த்துவார்கள். நமது பள்ளியின் முன்னாள் ஆசிரியை சாகினா ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது வகிதாபான் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். கலைமகள் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுந்தரகாந்தி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து நமது பள்ளியில் 30 வருடம் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கின்றது. 30 வருடம் முடித்த நம் பள்ளியின் ஆசிரியர்கள் மதிப்புக்குரிய ஆஷா பானு மற்றும் சுந்தரகாந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆண்டுகள் பணி முடித்த நமது பள்ளியின் ஆசிரியை ஆஷா பானு அவர்களுக்கு நமது பள்ளி தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். வருடங்கள் பணி நிறைவு. அடுத்ததாக சுந்தரகாந்தி ஆசிரியர் அவர்களும் 30 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி நமது பள்ளி தாளாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்ததாக 20 வருடங்கள் பணி முடித்த நமது பள்ளி ஆசிரியர்கள் தலைமை தமிழ்ச்செல்வி மற்றும் சம்பூரணம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
தமிழ்ச்செல்வி சம்பூர்ணம் ஆசிரியர் அவர்களுக்கு நம் பள்ளி முன்னாள் வட்டார கல்வி அலுவலர் ராஜலட்சுமி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். தமிழ்ச்செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு நம்ம வட்டார வள மைய மேற்பார்வையாளர் மதிப்புக்குரிய மயில்சாமி ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இகேஎம் அப்துல் கனி மதரசா இஸ்லாமியா ஆரம்ப பள்ளியின் 90வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த எல்லா வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொடுத்த நம் பள்ளி தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது பள்ளி வளர்ச்சிக்காக கண் துஞ்சாது தன் அரிய உழைப்பை அளித்து வரும் நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் இந்த நல்விழாவில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு அலுவல்களுக்கு இடையிலும் நம் பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும் எங்களின் பள்ளியின் சார்பாக உளம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவர்களும் 2 வட்டாட்சி கல்வி அலுவலர்களும் முன்னாள் வட்டாட்சி கல்வி அலுவலர் அவர்களும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளிகளில் அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு தக்க ஆலோசனைகளை வழங்கும் ஜனாப் கலீல் சார் அவர்களுக்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அலி பிரதர்ஸ் ஐயா அவர்களுக்கும் உயர்நிலை பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் வருகை புரிந்த மற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் நண்பர்கள், பொதுமக்கள், சமுதாய பெரியோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்டு பொறுமை காத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளி அமைத்து கொடுத்த இளங்கோ சார் அவர்களுக்கும் தொடர்ந்து மின்சாரம் வழங்கிய தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் பள்ளியை சுற்றி தூய்மை பணி செய்து தந்த ஈரோடு மாநகராட்சிக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகள் போல எமது பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் உழைப்பின் தேனியாகவும் இவ்விழாவை மிக பிரம்மாண்டமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.